இருந்தாலும் நீங்க பேட்டிங் டெப்த் போறீங்களா? ரவீந்திர ஜடேஜா நம்பர் 7, அப்புறம் வந்து வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8ன்னு போறீங்களா? நாங்க நம்பர் 9 வரைக்கும் கூட போவோம் அப்படின்னு சொல்லி மார்க்கோ யான்சன் 7, அப்புறம் கேஷவ் மகாராஜ் 8, அப்புறம் நம்ம சேனூரன் முத்துசாமி 9ன்னு பாத்தீங்கன்னா அவங்க 9 வரைக்கும் அவங்க பேட்டிங் டெப்த் போகுது. ஸோ இதுலயுமே வந்து அவங்க நம்மளோட ஒரு ஸ்டெப் மேலேயே கூட அவங்களோட ஆல்ரவுண்டர் பொசிஷன் எடுத்துட்டு போறாங்கன்றது. ஸோ அதனால நம்ம இப்போ குல்தீப் யாதவ் உட்கார வச்சு நம்ம ஒரு அக்சர் பட்டேலை கொண்டு வந்துக்கலாமான்னா தேவை கிடையாது. நமக்கு ஹோம் பிச். அவங்க நம்மளோட எக்ஸ்ட்ராவா ஒரு பேட்டர் ஆடிட்டு போனா கூட கவலை கிடையாது. நமக்கு ஹோம் பிச்ன்றனால நம்ம ஆடுற 2 பேரே ஆளுக்கு டபுள் செஞ்சுரி 2 பேர் டபுளா போட்டா எப்படி இருக்கும் இல்லையா? அப்படிதான் நம்ம யோசிக்கணும் கான்பிடென்ட்டா. இப்ப இதுல எங்க ஒரு ஒரு பெரிய இது வருது அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆடின ஸ்பின்னை நம்ம இப்ப ஆடுறது இல்ல. அந்த அளவுக்கு ஸ்பின்னை நல்லா ஆடுற வீரர்கள் கடந்த ஒரு 3-4 வருஷத்துல குறைஞ்சிட்டாங்க. அஜிங்கே ரஹானே வெளியே போயிட்டாரு. சத்தேஸ்வர் புஜாவை வெளியே போயிட்டாங்க. சாரி அப்படி சொல்லக்கூடாதுல. 2 பேரையும் அழிச்சு துரத்திட்டாங்க. சோ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு விராட் கோலி கிடையாது, ரோஹித் சர்மா கிடையாது. இப்படிப்பட்ட இடத்துல புஜாரா, ரஹானே மாதிரி கோர் டெஸ்ட் பிளேயர்ஸ் இல்ல. ஒரு லேண்ட்மார்க் லெஜெண்ட் பிளேயர்ஸா ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்ல. அப்ப ஸ்பின் ஆடுறது இங்க யார் இப்ப நல்ல ஸ்பின் பிளேயர்ஸ் அப்படின்னா கேஎல் ராகுல் ஒருத்தர் தான் டீம்ல சூப்பரான ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டான பிளேயர். சாய் சுதர்ஷன் இப்பதான் டீமுக்குள்ள வந்திருக்காரு. அவரும் ஸ்பின் நல்லா ஆடுவாருன்றது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்ல பார்க்கும்போது சுப்மன் கில் அந்த அளவுக்கு வந்து ஸ்பின் வந்து அவ்வளவு சூப்பர்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னுமே வந்து அவருக்கு வீக்னஸ் அகைன்ஸ்ட் ஸ்பின் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலா டெஸ்ட் மேட்ச்ல ரெட் பால் கிரிக்கெட்ல அழகா ஸ்பின் ஆட தெரிஞ்ச ஒரு ஆள் கேஎல் ராகுல் தான் இருக்கிறார்.